ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரேசிங் ஓமர் பிஜன் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ரவி பிரதர், டெல்லி வின்னர், த கிங் ஆஃப் டெல்லி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜன் ஹிஸ்ட்ரியில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கார்டு இல்லைங்களா. 1000லேயும் சரி சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட்டு. மறுநாள் காலையிலேயே வந்து பேடு பிடிச்சாரு. அதே மாதிரி டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா 4th டே ஒரு பேடு, 7th டே ஒரு பேடு இந்த மாதிரி பிடிச்சிருக்காரு. இவருடைய ரெக்கார்டை இவரே பிரேக் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து வின் பண்ணும்போது 18 டேஸில் ஒன்று, 13 டேஸில் ஒன்று. செகண்ட் டைம் வின் பண்ணும்போது அதுக்கு இதுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது, அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் கஷ்டப்பட்டு இவர் என்னென்ன பண்ணார், எப்படி பண்ணாருன்றது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தான் தெரியும். இந்த அளவுக்கு இந்த பிஜன் ஹிஸ்ட்ரியில் அவர் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நிறைய விஷயத்த பண்ணியிருக்காரு. இதை வந்து சக ஃபேன்ஸரும் சக நண்பரும் இது வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டு எல்லாருமே நாமளும் வந்து இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படணும். இந்த ஃபீல்டில் வந்து யாருக்கும் போராமையோ மற்ற ஒரு எண்ணங்களோ வேறு விதமான ஒரு விஷயங்களோ இருக்கக்கூடாது. ஒரு மோட்டிவேஷன் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கணும். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு தான் நினைக்கணும். எல்லா விஷயத்துலையுமே நாமளும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். அதுதான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் எனக்கு அனுப்புனது மூலிமா நான் இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி உங்களுக்காக வந்து நான் போட்டிருக்கேன். எல்லாருமே ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணுறது வந்து ஒரு கனவாக இருக்கும். ஒரு 550 ஆன் த டேவாக இருக்கட்டும், 700 ஆன் த டேவாக இருக்கட்டும், ஒரு 1000 மறுநாளே ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது பெரிய ஒரு விஷயம். அது கூட 1500 நல்ல ஒரு ரெக்கார்டு, அவர் 1700 நல்ல ரெக்கார்டு. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட் பை ரெக்கார்ட் பிரேக் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாமளும் பண்ணணும். நம்ம ஃபேன்ஸஸும் வந்துட்டு எப்படி அந்த புறாங்களை வந்து நாமளும் வந்து கைட் பண்ணணும், எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம மைண்ட் செட்டில் வந்து ஓடணும். நம்மளுடைய ஜாபு போக அடுத்த விஷயத்தில் மெயினாக வந்துட்டு இதுவும் ஒரு இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் நாமளும் கொஞ்சம் இறங்கி பண்ணணும் அப்படின்னு வந்து எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அதோடு கூட நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதில் வந்துட்டு ஐசைன், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ரேசிங் பண்ணுறது எப்படி, எல்லா விஷயமும் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த விஷயத்தோடு சந்திக்கிறேன். அதுவரை ஐஸ்வர்யா ரேசிங் ஓமர் பிஜன் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.